வணக்கம். நம்ம ஃபேஸ்புக் பேஜ்லேயும் யூடியூப் சேனல்லையும் நிறைய பதிவுகள் போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். ஆனால் அடிக்கடி நான் ரிசீவ் பண்ணக்கூடிய கமெண்ட்டில் முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறது ஒன்று வீட்டில் இருக்கிற அந்த கல்யாணமாகி திருமணமாகி வீட்டோடவே இருக்கிற அந்த பெண்மணிகள் கேட்குற ஒரு கேள்வி, வீட்டிலருந்தே வேலை செய்கிற மாதிரி ஏதாவது ஜாப் ஆன்லைனில் இருக்கா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் இருக்கா அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வி. இதில் நல்ல வேலை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கமெண்ட்டும் நான் பார்த்துருக்கேன். பர்சனலாக 2-3 பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் இப்படி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணேன், எனக்கு இப்படி கேட்டாங்க, இது உண்மையா அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் அதை வெரிஃபை பண்ணி பார்த்தேன். அது முற்றிலும் ஃபேக்கு தான், ஒரு ஏமாத்து பேர் வழிகள் தான். அதை அவங்கக்கிட்ட சொல்லி இல்லைங்க இதில் ஏமாற்றிடுவாங்க, சூதானம் பாருங்கன்னு சொல்லி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் தெரியாமல் எத்தனை பேர் ஏமாந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏமாந்துருக்கலாம். அந்த மாதிரி ஏமாந்த ஆட்களில் நானும் ஒருத்தன். ஸோ அனுபவத்திலேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ இந்த பதிவு முழுக்க எதை பற்றினது அப்படின்னா, இன்றைக்கி தேதியில் ஆன்லைனில் எப்படி சம்பாதிக்கலாம் வீட்டில் இருந்து, அதில் என்ன மாதிரியான மோசடிகள்லாம் நடக்குது, அதிலிருந்து நாம் எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். கொஞ்சம் விரிவான ஒரு பதிவாக தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு அனாவசியம் இல்லை, எனக்கு அப்படி ஒரு வருமானம் தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். முக்கியமாக இந்த ஆன்லைன் வேலை சார்ந்து மோசடி செய்யக்கூடிய அந்த ஃப்ராடு கும்பலுக்கு முக்கியமான ஒரு டார்கெட்டாக இருக்கிறது வீட்டு பெண்மணிகள் தான், படிச்சுட்டு திருமணமாகி வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரியானவங்க தான் இவங்களுடைய மிக முக்கியமான டார்கெட். ஸோ அவங்களுக்கு என்னென்னா, வீட்டிலேருந்து ஏதோ ஒரு வருமானம் வந்தால் போதும், நம்மளுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கு இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஒன்று அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஆசையை வச்சு அந்த பேராசையாக தூண்டி விட்டு அதிலிருந்து ஒரு காசை ஆட்டை போட்டு கிளம்பிடுவாங்க. நார்மலாக இந்த ஆன்லைன் ஜாப் மோசடிகள்லாம் ஒரு சின்ன மெசேஜிலிருந்து ஆரம்பிக்கும். இல்லை ஏதோ ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அதுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு 1 மணி நேரம் நீங்கள் டெய்லி வேலை செஞ்சாலே போதும், மாதம் 25,000 சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற இந்த டேக்லைன், இந்த மாதிரி பேராசையை தூண்டிவிடக்கூடிய வார்த்தை ஜாலங்களை வச்சு தான் இவங்க மோசடி பண்ணுறாங்க. அடுத்து நீங்கள் எந்த வேலையுமே செய்ய வேண்டாங்க, உங்கள் செல்ஃபோனில் ஆடு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் இந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு சர்ச்சைகள் போயிட்டுருக்கு, வழக்கு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி நான் பேசலை. ஆனால் அதுவும் இந்த ஆன்லைன் மோசடிகளில் ஒன்றா இருக்குது. முதல்ல இப்படி ஒரு விளம்பரம் பார்த்து மொபைல் மூலியமாக நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் 100% அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த கமெண்ட்டில் கழுவி ஊற்றுறதுக்கு வர்றீங்க இல்லையா, இதுக்கப்புறம் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு கம்பெனி ஒரு ஆடு கொடுக்குது. இப்போ ஏதோ ஒரு டிவி கம்பெனி ஒன்று இருக்குது, அவங்க ஒரு ஆடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஏடை பார்த்து யாராவது வாங்க வரணும் அப்படிங்கிறக்காக தான் செலவு பண்ணி அந்த விளம்பரத்தை போடுறாங்க. அப்போது ஒரு 1000 பேரோ 1,00,000 பேரோ பார்த்தாங்க, மினிமம் 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு வைங்க, அதில் ஒரு 100 பேருக்கு பிடிக்கும், 10 பேர் போய் வாங்குவோம். இதுதான் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த ஏடை உங்களை பார்க்க வைக்கிறதுக்காகவே ஒரு டெய்லி ஒவ்வொருத்தருக்கு 100 ரூபா தரேன், நீங்கள் இந்த ஏடை பாருங்கன்னு சொல்லி உங்களை உட்கார வச்சு அந்த விளம்பரத்தை போட்டால் அந்த டிவி கம்பெனிக்காரனுக்கு என்ன லாபங்க? சல்லி பைசா லாபம் கிடையாது, வெட்டி செலவு தான். காசை வாங்கிட்டு விளம்பரம் பார்க்குற ஒருத்தர் அந்த ப்ராடக்ட்டை எப்படி பார்ப்பான்? விளம்பரம் முடிஞ்சோடனே கிளம்பி போயிடுவா, சினிமா பார்த்த மாதிரி, இவ்வளோதாடா. ஸோ இதில் அந்த கம்பெனிக்கு எந்த யூஸுமே இல்லை. அதே மாதிரி அந்த விளம்பரத்தை பார்க்குற வாடிக்கையாளருக்கு பணம் கிடைக்குங்கிற ஒரே நோக்கம்தான். இப்படி ஒரு ப்ராசஸை எந்த புத்திசாலி கம்பெனி செய்யும்? வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போது நீங்கள் ஒரு விளம்பரம் பார்த்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதே மிக ஒரு பிராடுத்தனமான ஒரு விஷயந்தான். இதை ஏன் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, நானும் ஆன்லைனில் ஒர்க் பண்ணவன் தான். யாரோ சொன்னதை கேட்டு எங்கேயோ கேள்விப்பட்டதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் பேசலை. ஆன்லைனில் நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து வேலை செஞ்சவன் தான். அதாவது நீங்கள் ஜென்யூனாக ஆன்லைனில் வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு 2-3 வெப்சைட்டுகள் இருக்குது. நான் ஒர்க் பண்ணி அதில் பேமெண்ட்லாம் வாங்கியிருக்கிறேங்க. அதில் முக்கியமானது எம்டர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அமேசானுடையது. மெக்கானிக்கல் டர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமெரிக்கன் பேஸ்டு வெப்சைட்டு. உலகம் முழுக்க இருக்கிற நிறைய பேருக்கு இதில் வேலை வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. தினந்தோறும் இதில் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், எந்த காசும் கிடையாது, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். உள்ளே போயிட்டு அதில் நிறைய ஒர்க் இருக்கும். ஒரு சில ஒர்க்கை இந்த கண்ட்ரியில் இருக்கவங்க மட்டும்தான் செய்யணுங்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கும்.
இந்தியாவில் இருக்கவங்களும் பண்ணலாம். அதாவது வந்து அந்த கண்டிஷன் இல்லைன்னா எந்த நாட்டில் இருக்கவங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த டாஸ்க்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டிருப்பாங்க என்ன நீங்கள் பண்ணணுங்கிற ஒரு கொஸ்டின் டேக் மாதிரி ஒன்று இருக்கும். அதை எப்படி பண்ணணுங்கிற ஒரு எக்ஸாம்பிளோடவும் இருக்குது. அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இது நம்மளால் முடியும்னா அந்த டாஸ்க் எடுத்துக்கிட்டு அதை பண்ணி முடிச்சிங்கன்னா அவங்க சொல்கிற டைம் லைனுக்குள்ளே சப்மிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் உடனே உங்களுக்கு காசு வந்துடாது. நீங்கள் பண்ண வேலை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுவாங்க. கரெக்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொன்ன அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. பெரிய அமௌண்ட்டெல்லாம் வராதுங்க, சொற்ப தொகை. ஒரு டாஸ்க்குக்கு அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபா 5 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு நல்ல திறமை இருந்து ஒரு நாள் பூரா இந்த வெப்சைட்டில் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 500 ரூபா சம்பாதிக்கலாம். நல்ல திறமை இருந்ததுன்னா ஆரம்ப கட்டத்தில். இல்லாட்டி ஒரு 50 ரூபா 100 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் இந்த 500 ரூபா நீங்கள் சம்பாதிக்கணும்னா 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வேலை செய்யணும். சரிங்களா? இதே மாதிரி இது வந்து நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் அவங்க கொடுக்குற வேலையை நாம் செய்கிறது. இது எம்டர்க். இது மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது. ஆனால் மோஸ்ட் ட்ரஸ்டடு சைட்டுங்கிறது இதுதான். இதில் வந்து நான் ஒர்க் பண்ணி பேமெண்ட்டெல்லாம் டைரெக்டாக கொடுத்துருவாங்க. எந்த இஷ்யூவுமே இல்லை. ரொம்ப ஜென்யூனான வெப்சைட்டு. அதே மாதிரி ஃப்ரீலான்சர் ஃபீவர் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் எப்படின்னா அவங்க வேலையெல்லாம் தரமாட்டாங்க. உங்களுக்கு என்ன திறமை இருக்குது, உங்களால் என்ன பண்ண முடியும் கம்ப்யூட்டரில், உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குங்கிறத நீங்களாக ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணும். 1 மணி நேரத்தில் நான் இத்தனை வேர்ட்ஸ் டைப் பண்ணுவேன், மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவேன், நான் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டரு, என்னால் மூவிஸ்க்கெல்லாம் சப்டைட்டில் க்ரியேட் பண்ண முடியுங்கிற மாதிரி என்ன உங்களால் முடியுமோ அதை ஒரு போஸ்டர் டைப் பண்ணி இதுக்கு இவ்வளோ சார்ஜுன்னு நீங்கள் போஸ்டர் போட்டிங்கன்னா இந்த வேலை இருக்கிறவங்க, வேலை தேவைப்படுறவங்க அந்த சைட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது உங்களோடது பிடிச்சிருந்தது, உங்கள் போஸ்டர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களை கிளிக் பண்ணி உங்களை காண்டாக்ட் பண்ணி அந்த ஒர்க்கை கொடுப்பாங்க. ஒரு டெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஒரு நம்ம டெஸ்ட் ட்ரைவ், டெமோ ட்ரைவ் வண்டியில் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க. அந்த பேமெண்ட்டெல்லாம் வந்து ப்ராப்பராக அந்த ஃப்ரீலான்சர் ஃபீவர் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுத்துரும். அதாவது அந்த ஒர்க்கை வாங்கிட்டு நீங்களும் ஏமாத்தாத மாதிரி ஒர்க்கை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காசை கொடுக்காமல் போகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட கமிஷனை இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே வாங்கிக்கும். இதில் பேமெண்ட் எல்லாமே ஜென்யூனாக இருக்கும். இது மாதிரி 100கணக்கான வெப்சைட்ஸ் இப்போ வந்து முளைச்சிருச்சு. நான் சொல்கிறது வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணேன். எம்டர்க்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன். இப்போ இந்தியாவுக்குங்கிற ஜாபெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. முக்கியமாக நீங்கள் எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆன்லைனில் ஒர்க் பண்ணணும், வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படின்னா செல்ஃபோனை வச்சு நோண்டிகிட்டே நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிறது அடிமுட்டாள்தனம். கண்டிப்பாக அது முடியாது. ஏதோ ஒரு சொற்ப தொகைகள் வரலாம், ஒரு 50-100 நீங்கள் சம்பாதிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்கணும். நல்ல அதாவது வந்து பேசிக் சிஸ்டமாக இருக்கக்கூடாது, ஒரு அளவு கான்ஃபிகரான சிஸ்டமாக இருக்கணும். அடுத்து வந்து உங்களுக்கு எபோவ் ஆவரேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், எபோவ் ஆவரேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது உங்களுக்கு அந்த கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கணும். கிராஸ்பிங்னா ஒன்றை படிக்கிறீங்க, டக்குன்னு புரிஞ்சு அதை வந்து நீங்கள் அதை செயல்படுத்தணும். இது வந்து அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் சீக்கிரமாக உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நிறைய விஷயங்கள் அதில் வந்து அப்டேட் நேற்று செஞ்சு அதே வேலை இன்றைக்கி வரும், ஆனால் அது வேறு மாதிரி செய்யணும். வேறு ஒரு கூடுதலான விஷயத்தோடு அதில் போய் நீங்கள் செய்யணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ண முடியாது. சும்மா இவங்க சொல்கிற மாதிரி ஒரு விளம்பரம் பார்த்துட்டோ 1 மணி நேரத்தில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டோ, அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இந்த கேப்சாவில் டைப் பண்ணிவிட்டு மாதம் 30,000 சம்பாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறது பூராமே பித்தலாட்டம் தான். உங்களை வந்து ஏமாற்றி ஏதோ ஒரு விதத்தில் காசை ஆட்டை போடுறதுக்கான முயற்சி தான். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆன்லைனில் வேலை செய்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன அடிப்படை தகுதிகள் இது எல்லாமே தேவை. அடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வேணும். அதாவது உழைக்காமல் ஓவர் நைட்டில் நம்ம சம்பாரிச்சிடலாம், இல்லை ஏதாவது ஒரு ஓபி போட்டு மாதம் ஒரு 50,000 வாய்ப்பே இல்லை, யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஏங்க 1 மணி நேரம் நீங்கள் ஒரு நாள் உட்காந்துட்டு உங்கள் செல்ஃபோனில் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மாதம் 50,000 எவனாவது கொடுப்பானா? நீங்களே காசு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு தொழில் நீங்கள் செஞ்சு லாபம் சம்பாரிச்சிட முடியுமா? இது எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனையாக இருக்குது. ஆனால் இதை நம்பி பல பேர் உள்ளே போய் ஏமாந்து காசு கொடுக்குறாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இதை நீங்கள் இந்த வேலையில் நீங்கள் சேரணும் அப்படின்னா எடுத்தோடனே எங்களுக்கு வந்து ஒரு 1,500 ரூபா பே பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
அதே மாதிரி இந்த மாதிரி ஆடு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு 5 ரூபா கிடைக்கும், அப்புறம் 150 ரூபா கிடைக்கும் அப்படிம்பாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிற லிங்க்கெல்லாம் வந்து கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லி 10 ரூபா கிடைக்கும். அதே 2000 ரூபா கட்டினீங்கன்னா டெய்லி 100 லிங்க் அனுப்புவோம், ஒரே நாளில் 3000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம் பாருங்க. அப்புறம் இந்த கேப்சா டைப் பண்ணுறது, இது வந்து வெறும் 10 காசு தான் ஒரு கேப்சாக்கு. அதே நீங்கள் ஒரு 5000 ரூபா கட்டிட்டிங்கன்னா அதே கேப்சாக்கு 2000 ரூபா கொடுக்குறோம் பாருங்க. அதாவது சூதாட்டத்தை விட மோசமான விஷயம் இது எல்லாமே. உட்காந்து நோகாமல் இதெல்லாம் பண்ணால் ஒருத்தனுக்கு லாபம் வருங்கிறது உங்களால் நம்ப முடியுதா? வாய்ப்பே இல்லை. இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமுமே இல்லை. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, என்ட்ரன்ஸ் ஃபீஸு, க்ரௌன் மெம்பர்ஷிப்புங்கிற இந்த வார்த்தை ஜாலங்களை வச்சு உங்கள்கிட்ட இருந்தால் அந்த பைசாவை பிடுங்குறக்கான வழி தான். நீங்கள் அந்த பைசாவை கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவனை எங்கேயுமே நீங்கள் போய் பிடிக்க முடியாது. வெறும் 700 ரூபா கேட்பான், 500 ரூபா கேட்பான். ஸோ அந்த அதாவது எந்த ஒரு கம்பெனியுமே ஒரு எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வந்து காசு கேட்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு NBFCயில் போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா, சேரும்போது அதாவது எங்கேயா திடீர்னு ஓடி போயிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுறதுங்கிறக்க ஒரு 10,000 20,000 டெபாசிட் கேட்பாங்க. அதையுமே ஃபிக்ஸட் டெபாசிட்டாக பாண்டாக அவங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் எவன் ஒருத்தர் ஜாயின் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டுன்னு சொல்கிறான்னா அவன் பூராமே நம்பர் 1 ஃப்ராடு தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு கம்பெனியோ வெப்சைட்டோ உங்களுடைய திறமையின் அடிப்படையில் உங்களை இன்டர்வியூ வச்சு இல்லை உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜென்யூனாக இருப்பாங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டில் இப்படி ஒரு வேலை இருக்குது, இந்த வெப்சைட் வந்து உண்மையாக இவங்க வந்து ஸ்கேமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம், யூடியூப்பில் போடலாம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து ஆன்லைனில் வந்துருச்சு. இன்னும் நாம் அந்த அறியாமையான இடத்துலையே இருக்கக்கூடாது. வெறுமனே நம்ம யூடியூப்பில் வந்து காமெடி வீடியோக்களாக பார்த்துட்டு இருந்து நாம் ஒரு காமெடி பீஸாக ஆகாமல் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். அதாவது இந்த மேட்டர்களெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே யாரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தேதியில் எல்லாருக்கும் என்னென்னா வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஆனால் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிடணும் அப்படின்னு அது நடக்காது. ஆனால் அப்போ ஆன்லைனில் சம்பாதிக்கவே முடியாதா? நீ சொல்கிறத பார்த்தா கல் உடச்சி மம்முட்டி தூக்கி தான் சம்பாதிக்கணுமா? ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணலாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும், உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கணும். அதேமாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் பிலீவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் வீட்டிலிருந்தே லட்சக்கணக்கில் ஆன்லைனில் சுலபமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் ஒரு உழைப்பு தேவைப்படும். அப்போ நீங்கள் எந்த வருமானத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 3-4 மாதம் ட்ரையல் பீரியடாக நினச்சிக்கிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 வருஷத்தில் கண்டிப்பாக உங்களால் ஆன்லைன்லேருந்து லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆன்லைனில் யாரோ ஒருத்தர்கிட்ட போய் தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. ஆன்லைன் மூலியமாக சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட உங்களுக்கு சாய்ஸஸ் இருக்குது. முதலெல்லாம் வந்து ஒருத்தர் வேலை கொடுத்தா அந்த வேலைக்கு போய் நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி அந்த வேலையை செஞ்சு சம்பளம் வாங்கணுங்கிற அந்த ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நாமளே நமக்கான வேலையை உருவாக்கிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு நம்ம பழனியில் இருக்கிற ஒரு பெண்மணி வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க. நீங்கள் படித்த காலத்தில் நீங்கள் டிகிரி படித்த காலத்தில் நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்சு படிச்சிருக்கிறீங்க, அதர் லாங்குவேஜில் ஃப்ரெஞ்சு ஃப்ளூயண்ட்டாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சு டிரான்ஸ்லேட்டராக ஆன்லைனில் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்பானிஷ் ஏதாவது படிச்சிருக்கிறீங்க, இது ஏன் வெளிநாட்டுக்கு போகிறீங்க? நம்ம இந்தியாவிலேயே துளு அப்படிங்கிற ஒரு மொழி இருக்குது. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து எனக்கு நல்ல ஃப்ளூயன்சி இருக்குன்னா நீங்கள் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லித்தரலாம். அதே மாதிரி துளு படங்களுக்கு வந்து நான் வந்து சப்டைட்டில் எழுதி தர்றேன். அந்த படத்தை பார்த்து புரிஞ்சு ஒவ்வொரு லைனாக வந்து நம்ம இங்கிலீஷில் சப்டைட்டில் எழுதி கொடுக்கலாம். ஒரு படத்துக்கு 10,000 20,000 சப்டைட்டில் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. உடனே இதை எப்படி பண்ணுறது, எங்கே இருக்குது, அதெல்லாம் வந்து எல்லா கேள்வியும் நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது ஆன்லைன்லங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து மேக்ஸில் பிஸ்து, நான் படிக்கும்போது மேக்ஸில் கோல்டு மெடலு, எம்எஸ்சி மேக்ஸ் வந்து பிச்சு உதறுவேன் நான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு எல்லாமே எனக்கு மேக்ஸில் தெரியும்ப்பா நான் புளிப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆன்லைனில் மேக்ஸ் டியூஷன் எடுக்கலாம். வீட்டில் உட்காந்தே 10 குழந்தைகளுக்கு எடுக்கிறத விட ஆன்லைனில் நீங்கள் எடுக்கலாம். ஃபாரின்லேருந்து கூட வந்து உங்களுக்கு படிப்பாங்க.
பின்தங்கிய நாடுகளில் வந்து உங்களுக்கு படிப்புக்கு அதிக செலவாகும். அவங்கெல்லாம் ஆன்லைனில் டியூட்டர்ஸ் தேடுவாங்க. நீங்கள் பர்சனல் டியூட்டராக அருமையாக கோச்சிங் கொடுத்தீங்கன்னா மாதம் லட்சக்கணக்கில் நீங்கள் சம்பாதிக்கலாம் வீட்டிலேருந்தே. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற வாய்ப்பு. உங்களுக்கு சமைக்க தெரியும், அருமையாக நான் சமைப்பேங்க, இந்த ஐட்டம்லாம் யூடியூப்லேயே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க, வீட்டிலருந்தே பண்ணுங்கள். இதுக்கு புதுசாக யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு எதாவதெல்லாம் கிளாஸுக்கெல்லாம் போய் தான் பண்ணுங்கிறது இல்லை. நீங்கள் அப்படியே பழக வேண்டியதாக இருக்கிற செல்ஃபோன் என்ன அடிப்படை வசதி இருக்கோ அதை வச்சு ஆரம்பித்து போக வேண்டியதான். இது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு 3-4 மாதங்கிறது எது அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உழைப்புக்கான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வெறும் 5% தாங்க. இந்த மாதிரி லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் இருக்குது. டேட்டா என்ட்ரி ஒர்க்கு, ட்ரஸ்டட் ஒர்க் இருக்குது. நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 30 வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக டைப் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டேட்டா என்ட்ரி ஒர்க்கை வந்து பண்ணலாம். நான் சொன்ன எம்டெர்க்கு, ஃபீவர் இதிலெல்லாம் நீங்கள் கொடுத்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம். மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த சப்டைட்டில்ஸ் ஒர்க் இருக்குது. அப்புறம் டிரான்ஸ்லேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து எனக்கு வந்து லீகல் அட்வைஸிங் தெரியும், நான் வந்து லா படிச்சுட்டு இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை என்னால் உடம்புக்கு முடியல, நான் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு, நான் வெளியே போக முடியாத ஒரு பையங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனில் இது எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணலாம். எல்லாத்தையும் விடுங்க, இந்த கூகுள் மேப் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு சம்பாதிக்கலாங்க. ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ஹோட்டல் இருக்குது, ஆனால் கூகுள் மேப்பில் போட்டால் அது வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் உடனே அவருக்கு அந்த ஹோட்டல் உங்களுக்கு தெரிஞ்சது பக்கத்தில் இருக்குன்னா கால் பண்ணி இந்த மாதிரி கூகுள் மேப்பில் உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்த்தேன் கிடைக்கல, ஸோ உங்களோட ஹோட்டலை வந்து நான் கூகுள் மேப்பில் போட்டால் பாப்பப் ஆகி வர்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு செட் பண்ணி தரேன், டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், நான் கூகுளில் உங்களுக்கு அதை வெரிஃபை பண்ணி உங்களோட ஹோட்டலுக்கு ஒரு ரிவ்யூவும் கொடுத்து பக்காவாக வர்ற மாதிரி நான் பண்ணலாங்க அப்படின்னு நீங்கள் அதுக்கு சொல்லி ஒரு பேமெண்ட் வாங்கி நீங்கள் பண்ணலாம். எடுத்தோடனே யாரும் வரமாட்டாங்க, போக போக தான் வருவாங்க. நான் வந்து நம்ம பழனிங்கிற யூடியூப் சேனலை ஆரம்பித்து ஒரு 15-20 வீடியோ போட்டு போய் ஒரு 4-5 கடையில் கேட்டேன், நான் உங்களுக்கு ஃப்ரீயாக வீடியோ எடுத்து தரேங்க சார், ஒரு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படி ஒரு ஹோட்டலில் கேட்டேன். நானே சாப்பிட்டுக்கிறேன், ஒரு வீடியோ அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னாங்க. ஒரு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்கள் வீடியோலாம் என்னங்க இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிங்க, அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 10 பேர்கிட்ட நான் கேட்டேன், எல்லாருமே ஒரு 10 பேர்கிட்ட நான் ட்ரை பண்ணுங்க 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, யாருமே வேணான்ட்டாங்க. நான் கொஞ்சம் என்ன யோசிச்சேன்னா அதுக்கு, ஆனால் நம்ம பழனியில் தான் எனக்கு ஃபாலோவர்ஸ் இல்லை. அப்போவே கார்த்திக் ராஜ்சேகரில் எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் 1 லட்சம் ஃபாலோவர் இருந்தாங்க. இருந்தாலும் இதை ஒரு முயற்சியாக தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதில் நம்ம பழனிக்குன்னு எதாவது பண்ணணுங்கிறக்காக செஞ்சேன். ஆனால் அது எல்லாமே சர்க்கிள் ஃபெயிலியர் தான். அவங்களுக்கு ட்ரஸ்ட் வரல, என் மேலே நம்பிக்கை இல்லை, இவனுக்கு போய் கொடுத்து என்ன தேவை போகுது, நம்ம வேற கெடுத்துட போகிறோன்னு நினச்சாங்க. நான் போய் கேட்டு என்னைய வேண்டான்னு ஒதுக்குன அந்த 10 பேரும் எனக்கு காசு கொடுத்து அவங்களுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக இப்போ ரீசெண்டாக நடந்தது அது எல்லாமே. ஏன் அப்படின்னா அந்த 1 வருஷத்தில் என்னுடைய உழைப்பு. ஸோ இவங்க எல்லோரும் நம்மளை கூப்பிடணுங்கிறதுக்காக கடுமையாக நான் உழைச்சேன். அந்த 1 வருஷம் எனக்கு ஒத்த பைசா பிரயோஜனம் இல்லை அந்த சேனல்லேருந்து. ஆனால் இந்த ஒரு 4 மாதமாக எனக்கு வந்து அந்த சேனல்லேருந்து, யூடியூப்லேருந்து எனக்கு வருமானம் வருது, ஃபேஸ்புக்கிலேருந்து வருமானம் வருது, ப்ரொமோஷன்ஸ் நம்ம பண்ணுறோம், அதிலிருந்து நமக்கான ரெவன்யூஸ் ஜென்ரேட் ஆகுது. ஆனால் இதுக்கு பின்னாடி இருந்த உழைப்பும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பேஷனோட நம்ம போட்ட அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நாம் வந்து வளர்ந்துருக்குப்பா. பெருசாக நம்ம வளரலைங்க, ஏதோ ஒரு பேர் சொல்கிற அளவுக்கு வெளியே போனால் 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் இல்லையா. இது ஒரு ஆன்லைன் ஜாப் தான், இது ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். என் வேலைக்கு நான் பாஸ், நான் முடிவு பண்ண வேண்டியதான் இன்றைக்கி நான் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத. இந்த மாதம் என்ன ரெவன்யூ எனக்கு வந்தால் போதும், நான் முடிவு பண்ணால் போதும், யாருக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இப்படி உங்களுக்கான ஒரு திறமையோ, இது திறமைன்னு இல்லை, அதாவது நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன், அதை ப்ராசஸ் பண்ணணும், எடிட் பண்ணணும், எப்படி ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கணும், இதை பற்றின நாலேஜஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறேன், டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிக்கிறேங்க. இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்படி வீடியோ போட்டு கூட சம்பாதிக்கணுங்கிறது இல்லைங்க. எனக்கு எழுத்து திறமை இருக்குன்னா நீங்கள் பிளாகராக மாறலாம். அதாவது புத்தகம் எழுதி தான் இன்றைக்கி ராயல்ட்டி வாங்கி சம்பாதிக்கணுங்கிறது இல்லை. ஆன்லைனில் நீங்கள் டைப் பண்ணி உங்களோட கருத்துக்களை போட்டு ஒரு பெரிய விமர்சனமோ, ஒரு படத்துக்கான ரிவ்யூ கொடுத்தோ, ஒரு விஷயத்தை கருத்தாக நீங்கள் சொல்லியோ ஃபேஸ்புக்கில் அது வந்து வைரலாகி போகுது அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தர் கூட பிராண்டிங் கொலாபரேஷன்ஸ் கிடைக்கும், நிறைய கம்பெனிஸ் மூலியமான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பிக்கு வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. சின்னத்திரையில் இன்றைக்கி அவங்க வசனம் எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கு அடிப்படை அவங்களுக்கு இருந்த எழுத்து திறமையை ஃபேஸ்புக்கில் அவங்க பிளாக்காக போட்டுக்கிட்டே இருந்தது தான். அப்படியான திறமை உங்களுக்கு இருந்தாலும் நீங்களும்
நிறைய சம்பாதிக்கலாங்க வீட்டில் இருந்து. வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. நீங்கள் கண்ணை திறந்து வாய்ப்புகளை நோக்கி நகரணும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் 4 விஷயத்தை இந்த மனசில் வச்சுக்கணுங்க. 1, நல்ல நாலேஜ் வேணும். வீட்டில் இருந்தே நீங்கள் சம்பாதிக்கணும்னா இங்கிலீஷில். அடுத்து நல்ல கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும். அதுக்கு அடுத்து டக்குன்னு யாரையுமே ட்ரஸ்ட் பண்ணி போயிடக்கூடாது. அதுக்கடுத்து உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். உழைக்காமல் நம்மளுடைய அதாவது உழைக்கிறது அப்படின்னா மம்முட்டி கடப்பாறையெல்லாம் தூக்கிட்டு போய் மண் வெட்டி அப்படிங்கிற ஒரு தாட்டு நிறையா பேர். அப்படி இல்லைங்க. 8 hours 10 hours நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடியோ ஒரு செல்ஃபோன் முன்னாடியோ உட்காந்து அந்த உழைக்கிறது அப்படிங்கிறது ஸ்மார்ட்டாகவும் இருக்கலாம். ஏசி ரூம்குள்ளே இருக்கலாம். இப்போ மருந்து கடையில் வேலை செய்கிறாங்க 12 மணி நேரம், அவங்க வந்து உழைக்கிறது இல்லையா? விவசாயம் பண்ணுறவங்க தான் அதாவது அவங்கவுங்களுக்கான திறமை அவங்கவுங்களுக்கான அறிவை பொறுத்து அந்த உழைப்பு மாறுபடும். இடமும் என்விரான்மெண்ட்டும் மாறுபடும். அப்போ நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஏர்னிங் கிடைக்கும். 1 மணி நேரம் நீங்கள் வேலை செஞ்சீங்க, மாதம் 25,000 கிடைக்கும், வாரம் 10,000 பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதையாவது கேள்விப்பட்டு போய் தயவு செஞ்சு ஏமாந்து உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்காதீங்க. இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு பதிவு தான். இது சம்மந்தமாக வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. என் நம்பர் இருக்குது, எனக்கு கால் பண்ணுங்கள். உடனே யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கணும்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. இன்றைக்கி எல்லாமே யூடியூப்லேயே இருக்குது. எதை எங்கிட்ட கேள்வியாக கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. அதில் எல்லாமே விரிவாக சொல்லியிருப்பாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு அதுலேயும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலைனாலும் அவங்க காதுகள் எல்லாம் போடுங்க. யாராவது ஏமாந்துட போகிறாங்க. ஸோ நன்றி. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.